அன்னபூரணியை நீக்கியது சரியல்ல, பறிபோகிறதா கருத்து சுதந்திரம்? ஏன் இந்த நிர்பந்தம்? நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நயன்தாராவின் 75வது படமாக அன்னபூரணி திரைப்படம் உருவானது. இத்திரைப்படத்தில் நடிகர்கள் ஜெய், சத்யராஜ், கிங்ஸ்லி, சுரேஷ் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இப்படம் திரையரங்குகளில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றதை தொடர்ந்து நெட்ஃபிளிக்ஸ் OTTயில் கடந்த 29ஆம் தேதி வெளியானது. இப்படத்தில் பிராமண பெண்ணான அன்னபூரணியை அசைவம் சாப்பிட வைப்பதற்காக நாயகன் ஃபர்ஹான் வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் ராமரும் லக்ஷ்மணனும் விலங்குகளை வேட்டையாடி சீதாவுடன் சேர்ந்து உண்டனர் என வசனத்தில் குறிப்பிடுவார். மத உணர்வுகள் புண்பட்டதாக இப்படத்தின் மீதும் நடிகை நயன்தாரா, ஜெய் மீதும் மும்பை காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. மேலும் இப்படத்தை வெளியிட்ட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தையும் புறக்கணிக்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வந்ததால் நெட்ஃபிளிக்ஸ் அன்னபூரணி படத்தை தளத்திலிருந்து நீக்கியது. சர்ச்சையான கருத்துள்ள பல படங்கள் OTTயில் இருந்தாலும் ராமர் குறித்த ஒரு தகவலுக்காக நெட்ஃபிளிக்ஸ் அன்னபூரணி படத்தை நீக்கியது சரியல்ல என்றும் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இயக்குனர் வெற்றிமாறன் தணிக்கை செய்யப்படாத படைப்பு சுதந்திரம் என்று எதுவும் இந்தியாவில் இருக்கும் திரைப்பட இயக்குநர்களுக்கு கிடையாது என்றும் இது OTTக்கும் பொருந்தும் என்றும் தெரிவித்தார். ஆனால் மத்திய தணிக்கை குழு அனுமதி வழங்கிய ஒரு படத்தை புற அழுத்தங்களால் OTTயில் இருந்து நீக்க வைப்பது திரைத்துறைக்கே நல்லது கிடையாது என வேதனை கலந்த காட்டத்துடன் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். ஒரு படத்தை திரையிட அனுமதிப்பதற்கும் மறுப்பதற்கும் தணிக்கை குழுவுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கும் நிலையில் இத்தகைய நிகழ்வுகள் தணிக்கை குழுவின் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கும் எனவும் இயக்குனர் வெற்றிமாறன் கூறியுள்ளார். நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நயன்தாராவின் 75வது படமாக அன்னபூரணி திரைப்படம் உருவானது. இத்திரைப்படத்தில் நடிகர்கள் ஜெய், சத்யராஜ், கிங்ஸ்லி, சுரேஷ் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இப்படம் திரையரங்குகளில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றதை தொடர்ந்து நெட்ஃபிளிக்ஸ் OTTயில் கடந்த 29ஆம் தேதி வெளியானது. இப்படத்தில் பிராமண பெண்ணான அன்னபூரணியை அசைவம் சாப்பிட வைப்பதற்காக நாயகன் ஃபர்ஹான் வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் ராமரும் லக்ஷ்மணனும் விலங்குகளை வேட்டையாடி சீதாவுடன் சேர்ந்து உண்டனர் என வசனத்தில் குறிப்பிடுவார். மத உணர்வுகள் புண்பட்டதாக இப்படத்தின் மீதும் நடிகை நயன்தாரா, ஜெய் மீதும் மும்பை காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. மேலும் இப்படத்தை வெளியிட்ட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தையும் புறக்கணிக்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வந்ததால் நெட்ஃபிளிக்ஸ் அன்னபூரணி படத்தை தளத்திலிருந்து நீக்கியது. சர்ச்சையான கருத்துள்ள பல படங்கள் OTTயில் இருந்தாலும் ராமர் குறித்த ஒரு தகவலுக்காக நெட்ஃபிளிக்ஸ் அன்னபூரணி படத்தை நீக்கியது சரியல்ல என்றும் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இயக்குனர் வெற்றிமாறன் தணிக்கை செய்யப்படாத படைப்பு சுதந்திரம் என்று எதுவும் இந்தியாவில் இருக்கும் திரைப்பட இயக்குநர்களுக்கு கிடையாது என்றும் இது OTTக்கும் பொருந்தும் என்றும் தெரிவித்தார். ஆனால் மத்திய தணிக்கை குழு அனுமதி வழங்கிய ஒரு படத்தை புற அழுத்தங்களால் OTTயில் இருந்து நீக்க வைப்பது திரைத்துறைக்கே நல்லது கிடையாது என வேதனை கலந்த காட்டத்துடன் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். ஒரு படத்தை திரையிட அனுமதிப்பதற்கும் மறுப்பதற்கும் தணிக்கை குழுவுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கும் நிலையில் இத்தகைய நிகழ்வுகள் தணிக்கை குழுவின் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கும் எனவும் இயக்குனர் வெற்றிமாறன் கூறியுள்ளார்.